இந்தியன் ஷேர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் ஒரு பிகினரா, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக லாஸ் புக் பண்ணிட்டு இருக்கீங்களா? கவலை விடுங்க, நான் சொல்கிற டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்டில் நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். நான் உங்கள் டாக்டர் எஸ்கே, இது உங்கள் யூடிஎஸ். வாங்க வியூஸ், இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம டூஸ் அண்ட் டோன்ட் இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் ஸ்டாக் ட்ரேடிங்கில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஆன்லைன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 4 ட்ரேடிங் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ராடே, ஷேர்ஸ் இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது. செகண்ட் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர்ஸை ஷார்ட் டேர்மோ அல்லது லாங் டேர்முக்கு வாங்கி ஹோல்டு பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அதை செல் பண்ணுறது. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், ஷேர்ஸோட ஃபியூச்சர் ப்ரைஸ்க்கு ட்ரேட் பண்ணுறது. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், ஒரு பர்டிகுலர் ஷேரோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சுட்டு இந்த மணி ஆர் அவுட் த மணிக்கு ட்ரேட் பண்ணுறது. இந்த 4 ட்ரேடிங் டைப்ஸில் இருந்து 6 டூஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா லாஸ் வரவே வராது. பில்ட் அ ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ, இனிஷியல் ட்ரேடர்ஸாக இல்லாமல் ஒரு இன்வெஸ்டர்ஸாக பல கம்பெனி ஸ்டாக்ஸை பல விதமான செக்டாரில் வாங்கி ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். ஸ்டேபிளான ப்ராஃபிட் கிடைக்கும். ரிசர்ச் பிஃபோர் இன்வெஸ்டிங், பிக்னஸ் மோஸ்ட்லி செய்கிற தவறு என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறதே இல்லை. ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன், ப்ராஃபிட் ஏர்னிங் ரேஷியோ, பாஸ்ட் 2 to 5 இயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஸ்டாக்ஸை வாங்குறது ஒரு நல்ல விஷயம். ஸ்டார்ட் ஸ்மால், பிகினஸ் இனிஷியலாக ஒரு 10,000 இல்லை 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷேர் ட்ரேடிங் கற்றுக்கலாம். ரிஸ்க் ரொம்ப கம்மி. இதில் ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் ரிஸ்க் ரிவார்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறதா தான் இருக்கும். அப்படி நீங்கள் 10K 15K இல்லைன்னா நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி ஷேர் ட்ரேடிங்கை கற்றுக்கலாம், இல்லை மார்க் ட்ரேடிங் பண்ணி ஷேர் ட்ரேடிங்கை கற்றுக்கலாம். ஒன்லி இன்வெஸ்ட் வாட் இஸ் சர்ப்ளஸ், நீங்கள் ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் பார்ட் டைம் ஷேர் இன்வெஸ்டராக வரீங்க அப்படின்னா உங்களோட மாத சம்பளத்திலிருந்து ஒரு 10 to 15% எடுத்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மேபி அது சிப்பாக இருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட், ஹேவ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் கோல். ஆஸ் அ ஷேர் ட்ரேடராக நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், இதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுக்க போகிறோன்னு. நார்மலாக 18 to 35% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் எய்ம் பண்ணி பாருங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிஸ்டன்ட்லி, ஆஸ் அன் இன்வெஸ்டராக ரெகுலர் டைம்ஸில் ஒரு கம்பெனி ஷேரை கன்சிஸ்டண்ட்டாக வாங்கி ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரே ட்ரேடில் ஹியூஜ் வால்யூம்ஸ் வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறான விஷயம். இந்த 6 டூஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்டேபிளான இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட், டோன்ட்ஸ். இந்த 6 விஷயத்தை முக்கியமாக நீங்கள் செய்யவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன், டோன்ட் டேக் அன்னெசரி ரிஸ்க். நம்மளாக ஒரு அசம்ஷனில் ஒரு ஸ்டாக் இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி இன்ட்ராடே பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டோன்ட் ஓவர் ட்ரேட். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு ட்ரேட் இல்லைன்னா 2 ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு சொல்லி மறுபடியும் ட்ரேட் பண்ணாதீங்க, இதில் ரிஸ்க் ஜாஸ்தி. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ண உங்களோட ஷேர் புரோக்கருக்கு நிறைய புரோக்கரேஜ் கொடுக்க வேண்டியது இருக்கும். டோன்ட் அஸ்யூம் இட் இஸ் கேம்பிளிங். ஷேர் ட்ரேடிங்கை பற்றி பொதுவாக ஒரு மித்து இருக்குது. ஷேர் ட்ரேடிங் ஒரு கேம்பிளிங்னு சொல்லுவாங்க, ஆனால் அது மணி இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ரிட்டர்ன்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஆப்பர்ச்சுனிட்டிஸை பாருங்கள், இதை கேம்பிளிங்காக பார்க்காதீங்க. ஃபோர்த் ஒன், அவாய்ட் சைக்கலாஜிக்கல் ட்ராப்ஸ். நீங்கள் ஷேர் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் அண்ட் மெயில்ஸ் வரும். இந்த மாதிரி நாங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறோம், வி வில் கிவ் யூ பெய்டு கால்ஸ், ஃப்ரீ கால்ஸ்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் வாங்கினீங்கன்னா இன்றைக்கி இதுதான் டார்கெட்டு, ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் ட்ராப்ஸ்க்கு நீங்கள் ஈல்டு ஆகிடாதீங்க. ஒரு சில நாள் நல்லா இருக்கும், ஒரு சில நாள் பர்ஃபார்ம் பண்ணாது. நல்லா இருக்கிற நாள் கம்மியாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவீங்க, நல்லா இல்லாத நாள் நிறைய லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த தவிர நீங்கள் பண்ண வேண்டாம்.
அவாய்ட் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். இன்றைக்கி வாங்கின ஷேர் நாளைக்கு 100% போகும், 200% போகும்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப தவறு. எப்போவுமே ஒரு ஷேரு ஒரே நாளில் 100% போகாது, 200%ம் ரைஸ் ஆகாது. அதே மாதிரி 100% இறங்காது, 200% கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிகாஸ் நிஃப்டி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் டவுன்வர்ட் ஃப்ரீஸும் இருக்கும், அப்வர்ட் ஃப்ரீஸும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவாய்ட் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் மேக் எமோஷனல் டெசிஷன்ஸ். பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம ஒரு 2000 ரூபாய் லாஸ் பண்ணிட்டோம், போதும், இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ண வேண்டாம், நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. இன்றைக்கி நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க, அதே லாஸை நான் ஈவினிங்குள்ளே 3:30க்குள்ளே நான் வந்து அந்த லாஸை நான் பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறது முட்டாள்தனமான விஷயம். அதை பண்ணாதீங்க. ஒரு பிகினர் ஷேர் ட்ரேடராக புரோக்கர் தர எக்ஸ்போஷர் மார்ஜினில் ட்ரேட் பண்ணுறது மிகப்பெரிய தவறான விஷயம். நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. 4 years பேக் என்னோடய புரோக்கர் கொடுத்த 10 times எக்ஸ்போஷர் மார்ஜினை வச்சு நான் வாங்கின ஸ்டாக்ஸ் ரொம்பவே ரேட் கம்மியாயிருச்சு. ஷேர் புரோக்கர்ஸ் அவங்க தர எக்ஸ்போஷர் மார்ஜின் 5 to 6 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 7th day உங்கள் அக்கௌண்ட்டில் அவ்வளோ கேபிட்டல் இல்லைன்னா அவங்க தந்த 10 times மார்ஜினை உங்களை பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வாங்கின ஸ்டாக்ஸ் அன்றைக்கி விற்க முடியல. இப்போ நான் அதை டெலிவரி எடுத்து நெக்ஸ்ட் டே விற்கலான்னு ஹோல்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே ஒரு பேட் நியூஸ் டெலிவிஷனை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. நான் வாங்கின கம்பெனியோட எம்டி சேர்மன் சூசைட் பண்ணிட்டாருன்னு ஒரு நியூஸ். பொதுவாக பேட் நியூஸ் இருந்தால் அந்த கம்பெனியோட ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதனால டெய்லி அந்த ஸ்டாக் டவுன்வர்ட் ஃப்ரீஸ்க்கு போயிடுச்சு. என்னால் அந்த ஷேரை திருப்பி விற்கவே முடியல. ஸோ டோட்டலாக என்னோடய லாஸ் 1.5 லட்சம் ரூபாய். ஸோ புரோக்கர்ஸ் கொடுக்குற எக்ஸ்போஷர் மார்ஜினில் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்கள் கிட்ட இருக்கிற கேபிட்டல் அமௌண்ட்டை வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த 6 தவிர இனி நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. ஸோ பெட்டர் லேட் தென் நெவர். நீங்கள் இந்த மாதிரி நிறையா தவறுகள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இனி அந்த தவறுகளை செய்யாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஷேர் ட்ரேடிங்கில் நல்ல ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணுங்கள். ஷேர் ட்ரேடிங்கை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா கார்டில் வர பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. அங்கே ஷேர் ட்ரேடிங்கை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற ஹோம் ப்ரனர்ஸ், மாம் ப்ரனர்ஸ்க்கும் கூட இது யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ வியூவர்ஸ்.